Let's start. So after a long time, I'm doing this alone because usually I discuss with the partner Santosh and he's not available and he has been very busy with all his other work. So yeah, why not like let's try this alone அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு செட்டப். Cool. Yeah. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த படம். When I was discussing with Santosh, like he was also like very excited to talk about it. Um, but again, like like after a point of time, like you have to start doing things alone. Otherwise, like தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு எனர்ஜி குறையறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் செஞ்சு முடிக்கணும். ஆல்சோ தள்ளி போனதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த படத்தை நிறைய தாட்டி ரீவிசிட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ the movie we are going to talk about today is Wild Tales. It's an Amazon Prime Video. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் in lot of aspects. So we are going to talk about each and every detail. And as usual, in the video எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தா வந்து it will be really great. Otherwise, we can't connect. I'm going to talk about like a lot of details, a lot of reactions, a lot of technical, not exactly technical aspects, but அங்கங்க எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை பத்தி பேச போறேன். பட் யா டெஃபினட்டா படம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா ஐ திங்க் it will do some justice அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட் இங்கே நான் மோனோலாக பேசிட்டு இருந்தாலும் ஐ ஹோப் லைக் ஐ எம் கான்வர்சிங் வித் சம்ஒன் at the other end of the video. So yeah, Wild Tales. When I was searching about this film, so first எப்படி பார்த்தேன்னு சொல்லிடுறேன். First time I have seen this movie during lockdown time, first wave 2020ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். As usual, like நிறைய போர் அடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம I started browsing through Amazon Prime Video, Netflix மாதிரி பார்க்கும்பொழுது இந்த Wild Tales வந்து okay, foreign language. Usually foreign language films I tend to watch more compared to like Hollywood films. So like இது ஒரு foreign language மூவியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். The first short film, so it's a kind of like anthology, six short movies taken by a same director actually. இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய ஷார்ட் மூவிஸ் கம்பைல் பண்ணி ஒரு தீம்ல கம்பைன் பண்ணி ஒரு டேரக்டர் எடுத்தது இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் லைக் வி ஆல்வேஸ் ஹேட் ஃப்ரம் மல்டிபிள் டேரக்டர்ஸ் ஒவ்வொரு ஷார்ட் மூவி தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த முயற்சியை வந்து எப்போ 2014லேயே ரைட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஐ நோ தட் லைக் இட்ஸ் கனெக்டட் பை லைக் காமன் தீம். தட் தீம் இஸ் எஸ் படம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு இட்ஸ் ரிவெஞ்ச் அண்ட் ஆல்சோ லைக் வைல்டு டேல்ஸ் அந்த பேர் காரணம் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ லாக்டவுன் டைமில் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் மூவி கொடுத்த ஒரு இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் என்னுடைய ஃபேவரட் மியூசிஷியன் குஸ்தாவோ சந்தோலாலா ஜஸ்ட் ஃபுல் மீ ஆக்சுவலாக. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த படம் பார்க்க. அப்படியே ஃபுல் படத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படி நான் துள்ளி குதிக்கிறேன். லைக் ஐ வாஸ் இன் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். ஸோ யாரும் இல்லை அவங்க வீட்டில், நான் போய் தங்கியிருந்தேன். ஸோ ஒரு 55 inch ஸ்க்ரீனில் வந்து அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு யார்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு உடனே தோணுச்சு. பட் ஸ்லோவாக டைஜஸ்ட் பண்ண தான் இன்னொரு தாட்டி பார்த்ததா இன்னொரு தாட்டி நிறையா விஷயங்கள் புரியும். ஸோ யூஸ்வலாக வந்து எப்பயுமே ஒரு பிடிச்ச விஷயத்த நிறைய தாட்டி பார்த்தா அதுலேருந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் டு லைக் சம்திங் ஆர் டு லவ் சம்திங். ஏன்னா அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ like for me the biggest gift is not a materialistic one. If you suggest a really good film, a really good director to someone else, அவங்க வந்து அதை பிடிச்சிட்டு அவங்களுக்கு அதை பிடிச்சிட்டு ஒரு புது வேர்ல்டே ஓப்பன் ஆச்சுன்னா தென் இட்ஸ் அ ரியலி குட் திங் ஃபார் தெம். ஸோ எனக்கு இந்த மாதிரி இந்த வைல்ட் டேல்ஸுங்கிற சஜஷனை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு தோணுச்சு. So like yeah, I told to many people and many people have watched it. This is like a very quite popular film. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ பாப்புலர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ yeah, that's how I watched this movie. ரொம்ப ஆக்சிடென்டலாக தான் நிறைய விஷயங்கள், நிறைய ஜெம்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு படுது ஆக்சுவலாக. ஸோ yeah, let's go to the first short movie, Gabriel Pasternak. So the story starts from அதாவது ஒரு சிறுகதைக்கு வந்து
நெறைய மாஸ்டர்ஸ் சொல்ற ஒரு விஷயம் தான். ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போய் உட்காரணும். அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்தே ஷார்ட் ஸ்டோரியோட ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும். இது ஒரு ஷார்ட் மூவிக்கு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட்லயே வந்து யூ ஹேவ் டூ ஸ்டார்ட் டெல்லிங் த ஸ்டோரி. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கான்ஃப்ளிக்ட்ட கொண்டு வந்துரணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரியான கேப்ரியல் பாஸ்டர்நாக்ல வந்து ஆ the first dialogue, the first like a dialogue between a woman and the டிக்கெட் குடுக்குறாங்க. டிக்கெட் குடுக்குறவங்களுக்கு அந்த வுமனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் வந்து, இது என்னுடைய கம்பெனி வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ கேன் ஐ கெட் த மைல்ஸ் லைக் பாயிண்ட்ஸ் மாரி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல குக்கி போட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ லைக் ஒன் திங் ஐ ஹேவ் டு டெல் இஸ் லைக் திஸ் இஸ் மோர் ஆஃப் அ வெரி 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 வெல் மேட் வெல் ரிட்டர்ன் வெல் ரிட்டர்ன் வெல் மேட். இதெல்லாம் வந்து எப்படி நான் சொல்றேன்னா, இத நெறைய தடவ பார்த்து, பார்த்து, பார்த்து கூஸ் பம்ப்ஸ் வந்ததுனால சொல்றேன். இந்த இடத்துல எவ்ளோ தெளிவா, ரொம்ப பிளான்டா, டிசைன்டா இந்த டயலாக் வச்சிருக்காரு. டூ கனெக்ட் டூ தி லேட்டர் சீன் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் வந்து ஆச்சரியப்படுற மாரி இருக்கு. ஒரு சின்ன மூவ்மெண்ட் ஆகும், சின்ன ஸ்மைல் ஆகட்டும், சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ், சின்ன சின்ன டயலாக்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் வெரி 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 வெல் ரிட்டன் அண்ட் கனெக்டட் ஆக்சுவலா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டயலாக்கே வந்து இட்ஸ் அ பிக்கஸ்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லைக் ஹுக்ஸ் ஆக்சுவலி. ஸோ கம்பெனி வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கு அந்த பொண்ணுக்கு. ஸோ இந்த மாரி அந்த படம் வந்து ட்ராவல் ஆகுது. அந்த சின்ன ஷார்ட் ஃபிலிம். த பால்ட் மேன் ஹெல்பிங் தட் வுமன் டு ஸ்ட்ரைக் அ கான்வர்சேஷன், ஒரு ஃப்ளர்ட்டி கான்வர்சேஷன் வச்சுக்க பார்க்குறாரு. ஸோ லைக் ஒன் திங் லீடிங் டு அனதர், ஸ்லோவா அந்த டென்ஷன் வந்து பில்ட் ஆகிட்டே போகுது. ஸோ ஆல்சோ அந்த வுமன் வந்து பேசிக்கலி பாஸ்தனாக்கோட எக்ஸ் லவர். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து லைக் ஒரு மேகசின் எடுத்து படிக்கும் பொழுது ஷீ இஸ் சீயிங் லைக் ஆல் த அனிமல் பிக்சர்ஸ். ஏதோ ஒவ்வொரு ஷாட்டையும் வந்து வேஸ்ட் பண்ணாம ஹி ஹாஸ் டன் பிரில்லியன்ட்லி. ஒவ்வொரு ஷாட்லயும் வந்து ஏதோ ஒண்ணு கதைக்கு தேவையான ஒரு விஷயத்த சொல்லிட்டே போறாரு. ஸோ நாட் ஈவன் அ சிங்கிள் ஷாட் இஸ் வேஸ்டட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எய்தர் இட் இஸ் லீடிங் டு த ஃபர்தர் லைக் கான்ஃப்ளிக்ட், ஆர் இட் இஸ் ரிவீலிங் த ஸ்டோரி, ஆர் லைக் இட் இஸ் ஆடிங் சம்திங் டு த ஸ்டோரி. ஏன்னா ஷார்ட் மூவியில் யூ ஹேவ் டு பி லைக் வெரி வெரி கிறிஸ்ப், ரொம்ப ரொம்ப செறிவா ஒரு கதையை சொல்ல வென்றிருக்கு ஆக்சுவலா. இல்லைன்னா வந்து யூ ஆர் லூசிங் லைக் த ஸ்க்ரீன் டைம், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளர்ட்டி கான்வர்சேஷன்ல நடுவில் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த மொட்டை பையனுக்கு வந்து ட்ரைங் டு பி நைஸ் லைக் ஆர் யூ இன்டு ராக் மியூசிக் அந்த மாதிரிலாம் கேட்கறது. ஸ்லோ அந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் லைக் ஸ்லோலி இட் ஹெல்ப்ஸ். அண்ட் வாட் ஐ லைக் திஸ் சின்ன சின்ன விஷயங்கள். அந்த பால்டு கைக்கு பக்கத்துல இருக்கிறவரு சூப்பரா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ லைக் he doesn't have to like listen to this conversation and engage with them actually. ஸோ லைக் அந்த அந்த பால்டு கையும் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் தே ஆர் லைக் கான்வர்சிங் ஃபார் சம் 2 to 3 minutes or 3 to 4 minutes லைக் அப்பதான் ஸ்லோவா ரிவீல் ஆகுது. அந்த ஸ்லோவா கேப்ரியல் பாஸ்டர்னாக் அப்படிங்கிற பேரு அந்த பொண்ணோட வாயிலேருந்து வர்றதுக்கு எவ்வளவு சூப்பர்பா வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒய் இஸ் இட் லீடிங் டு தட் பர்டிகுலர் நேம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகா கன்வே ஆச்சு. பார்க்குறப்போ ரொம்ப வாவ்! அப்படிங்கிற மாரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பலாம் யோசிச்சு பாருங்க. அந்த ஷார்ட் மூவிய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம, யாருடைய சஜஷனும் இல்லாம, நீங்களே ஒண்ணு எக்ஸ்ப்ளோர் பண்ணி, யூசுவலி லைக் வென் யூ எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஃபைண்ட் சம்திங் ஆக்சிடென்டல், யூ வில் ட்ரை டு like celebrate it much more when compared to someone is suggesting you something, போய் பாரு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கிறதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆர் லைக் இந்த லைக்னஸ்ல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னு அந்த டீச்சர் வந்து எழுந்து கேப்ரியல் பாஸ்டர்நாக் பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, நான் தான் அவனோட டீச்சர் அப்படின்னு சொல்ற மொமெண்ட்ஸ்லாம் வந்து இட் வாஸ் லைக் அமேசிங் ஆக்சுவலி. யா ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அதான் ஐ திங்க் ஸ்லோலி பில்ட்ஸ் அப் அங்க பின்னாடி அது ரொம்ப ரொம்ப மைல்டா அந்த பிஜிஎம் வந்து இட் ஆட்ஸ் அப் த ப்ரெஷர் டென்ஷன் வாவ் அப்படின்னு இருந்தது. பட் சின்ன சின்ன டைலாக், ஈச் அண்ட் எவ்ரி டைலாக் இஸ் லைக் ஸோ ஸோ இம்பார்ட்டன்ட். அந்த சைக்காட்ரிஸ்ட் வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கான், லைக் அவன் போய் தட்டுவான், தட்டிட்டு வந்து எல்லாத்துக்கும் உங்க அப்பா தான்டா காரணம், உங்க அப்பா அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைக் லைக் ஈச் அண்ட் எவ்ரி, அதாவது ஒவ்வொரு கேரக்டரும் அந்த பிளேன்ல ஏன் இருக்குங்கிறதுக்கான ரீசனை வந்து
டக் 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 டக்ன்னு ஒரு ஷார்ட் டயலாக்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப அவன்கிட்ட ரூடா நடந்துக்கிட்டது இருக்கட்டும், சைக்கியாட்ரிஸ்ட் வந்து ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணதாகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அந்த பிளேன்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு சின்ன சின்ன டயலாக் குடுத்து, "திஸ் இஸ் வை பாஸ்டர்னாக் வாண்ட்ஸ் டூ டேக் ரிவெஞ்ச்" அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவா கன்வே ஆயிருக்கு. ஆ லைக் எனக்கும் இந்த மாரி ஆசை இருக்கு ஆக்சுவலா. லைக் லைஃப்ல இதுவரைக்கும் சின்ன வயசுலேருந்து பழகுன அ நம்மள வந்து டிசப்பாயிண்ட் பண்ண, நம்மள வந்து ரொம்ப ரொம்ப அ ஏளனமா பார்த்து, ரொம்ப ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ண நெறைய பேர் வந்து இத மாரி ஒரு மொத்தமா ஒரு ஃபைட்ல தூக்கி போயிட்டு மொத்தமா லைக் எல்லாரையும் சாவடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான திங்கிங் எனக்கு வந்தது. ஸோ இட் இஸ் ஆல்சோ எ ஹியூமன் நேச்சர் ரைட்? தட் இஸ் வை லைக் இந்த மாரி ரிவெஞ்ச் வந்து வெரி சைக்காலஜிக்கல். தட் இஸ் சின்ன வயசுலேருந்து ஒருத்தன் வந்து ஃபெயிலியர், 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 ஃபெயிலியர். கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபெயிலியர், ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர். லைக் ஸ்கூல்ல வந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப தப்பா ட்ரீட் பண்றாங்க. இவன யூஸ் பண்ணி லைக் மணி இன்க்ரீஸ் பண்றாங்க. லைக் ஹி இஸ் லைக் டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டட் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ். அண்ட் ஃபைனலி வந்து அப்பா அம்மாவையும் கொலை பண்றான். அண்ட் யூ ஷுட் சீ த ஷாட் ரைட்? லைக் அந்த பிளேன் வந்து அப்படியே அந்த வீட்டை நோக்கி வரும்பொழுது there enters Gustavo Santaolalla. ஸோ ஒன் திங் இன் திஸ் ஷார்ட் இஸ் நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சது என்னன்னா லைக் பிளேனுக்குள்ள எல்லாருமே இருக்காங்க. எவ்ரி ஒன் இஸ் கனெக்டட் டு கேப்ரியல் பாஸ்டர்னாக். யாருக்குமே யாரையும் தெரியாதா அப்படிங்கிற பிளேனுக்குள்ள என்ட்ராரப்போ அப்படிங்கிறப்போ அந்த ஒரு சின்ன ஒரு லைக் ஒரு கொஷின் இருந்தது. பட் வென் ஐ திங்க் அபவுட் மை லைஃப் ஆஸ் வெல், எனக்கு எக்கச்சக்கமான செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எக்கச்சக்கம்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப இங்கேருந்து ஒரு ஃப்ரெண்ட் எடுத்து, இங்கேருந்து ஒரு ஃப்ரெண்ட் எடுத்து 2 பேரும் மீட் பண்ண விட்டா, தே டோன்ட் நோ ஈச் அதர். தே ஜஸ்ட் நோ மேபி தேர் நேம்ஸ். பட் பார்த்துக்கிட்டாங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஸோ இட் மேக்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ். ஏன்னா பிகாஸ் ஸ்கூல்லேருந்து வந்த டீச்சரு, அவ்வளோ ரூடா நடத்தின டீச்சர், அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அ கேலி பண்ண அந்த ஸ்கூல் மேட்டு, அ இவங்க ஒரு காமன் வச்சுக்கிட்டா கூட இந்த கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த மொட்டை பையன், அதுக்கப்புறம் வந்து லைக் சைக்காட்ரிஸ்ட் யாருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது. பட் எவ்ரி ஒன் இஸ் கனெக்டட் டு கேபிள் பாஸ்டர்னாக். ஸோ அந்த லாஜிக் வச்சுக்க தான் நினச்சேன். பட் நோ, இட்ஸ் நாட் எ வெரி லாஜிக்கல் ஃப்ளா. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் மூவியோட எண்டிங்ல we are you know getting to experience the brilliance of Gustavo. So what a beautiful music, right? Like அதுக்கப்புறம் followed by all the wild animals. ஒவ்வொருத்தருடைய பேர் வரும்பொழுதும் அந்த வைல்ட் அனிமல் ஃபேஸ் வர்றது வந்து இட் வாஸ் லைக் ரியலி கிரேட். அண்ட் வைல்ட் டேல்ஸ் ஏன் சொல்றோம்? ஃபர்ஸ்ட் ஈஸியா புரியறது வந்து இந்த படத்தை ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும். வைல்ட் டேல்ஸ் இட்ஸ் ஈஸி. லைக் மனுஷன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போறான். மோஸ்ட்லி revenge based over extreme condition. He's pushed to the edge and then like he's doing wild things. That's why it is called wild tales. So wild tales ன்னு பார்க்கும்பொழுது அவங்க படத்தோட டைட்டில் கார்டில் காட்டுற மாதிரி எல்லாமே மிருகங்கள் மிருகங்கள் மாதிரி மாறக்கூடிய மனிதர்களா, அந்த மாதிரி மனித சம்பவங்களை மட்டும் எடுத்து வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இந்த பெயர் காரணம். பட் வைல்ட் டேல்ஸ் நான் திங்க் பண்றது வந்து லைக் திஸ் இஸ் ஜஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஷார்ட் மூவி. இந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் மூவி கேப்ரியல் பாஸ்டர்னாக் வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு டார்க் ஹியூமரா இருந்தாலும், பாஸ்டர்னாக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பார்க்கும்பொழுது, அவனை சுத்தி சின்ன வயசுலேருந்து எல்லாருமே ஒரு மிருகங்கள் மாரி தான் நடந்திருக்காங்க. யாருமே சரியா ட்ரீட் பண்ணல. கேர்ள் ஃப்ரெண்டு ஓடி போயிட்டா. எப்படி சீட் பண்றா? பாஸ்டர்னாக்கோட ஃப்ரெண்டோட வந்து ஷி சீட்ஸ் ஆன் ஹிம். அதே மாரி அந்த பால்டு கை வந்து மியூசிஷியன் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறான். ஸோ இந்த மாரி சுத்தி இருக்கிற மக்கள் தான் வந்து பயங்கர மிருகங்கள் மாரி நடந்துக்கிறாங்க. இன்ஃபாக்ட் ரிவெஞ்ச் இஸ் மோஸ்ட்லி ஹியூமனிஸ்டிக் எமோஷன் நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு அனிமல் பீயிங் எ பெட் பேரண்ட், ஐ நோ தட் லைக் அனிமல் வந்து எந்த ஒரு அனிமலுமே வந்து ரிவெஞ்ச் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். பழைய படத்துல வர மாரி பாம்பு வேணா ரிவெஞ்ச் எடுக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் லைக் என்னுடைய கம்மி நாலேஜ் வச்சு சொல்லும்பொழுது ஐ டோன்ட் திங்க் லைக் எனி அனிமல் கேன் டேக்ஸ் ரிவெஞ்ச் ஆன் லைக் எனி அதர் அனிமல் ஆர் ஹியூமன், ரைட்? இட் இஸ் லைக் தன்னுடைய டெரிட்டரியை பாதுகாத்துக்கும், தன்னுடைய உணவை தேடி போகும், மேபி ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிரில்லியண்டாக நடந்துக்கும். இட் ஈவன் லைக் ஷேர்ஸ் லவ் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் இட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். பட் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறது வந்து டோட்டலா வந்து ஒரு மனித சுபாவம் தான். ஸோ இது வந்து ஆக்சுவலா வந்து இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் ஹியூமன் டேல் இன்ஸ்டெட் ஆஃப் அ வைல்ட் டேல் அக்கார்டிங் டு மீ. ஸோ ஆல்சோ லைக் இந்த எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் ரொம்ப காமனான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து லைக் கிளாஷ் ஆஃப் கிளாஸ்.
ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமில் இல்லை, மேபி லாஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அதில், பட் மற்ற எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையுமே கிளாஷ் ஆஃப் கிளாஸ், இந்த கிளாஸ் கிளாஷ், இந்த வர்க்க போராட்டம், வர்க்கத்தை ரெண்டு வர்க்கத்துக்கு லைக் மோஸ்ட்லி த அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸுங்கிறது மிடில் கிளாஸ் பீப்புளோட இந்த ரெண்டுத்துக்கும் நடக்கிற ஒரு இடையில இருக்க கிளாஷை தான் வந்து லைக் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். ஸோ வித் தட், லெட்ஸ் ஜம்ப் டு த செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் விச் இஸ் நேம்ட் அஸ் தி ரேட்ஸ். ஸோ படம் பார்க்கும்பொழுது யாருமே வந்து இந்த டைட்டிலே போடல ஆக்சுவலாக. அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கேன், பட் டைட்டில் வந்து போட்ட மாதிரி தெரியல. த ரேட்ஸ், கேப்ரியல் பாஸ்டர்னாக், தி ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ ஜஸ்ட் லைக் ஃபவுண்ட் இட் இன் ஆன்லைன். அண்ட் ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் லைக் 2014 இந்த படம் வந்து ஆஸ்கர் நாமினேட் ஆயிருக்கு, ஃபைனல் ஃபைலிங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் லாஸ்ட் டு இடாங்கிறது பவில் பவுலஸ்கி டைரக்ட் பண்ண படம். அவருடைய கோல்டு வார்க்கிற படம் பார்த்துருக்கேன், பட் இடா பார்த்ததில்ல. பட் ஏன் இது செலக்ட் ஆகலை அப்படின்னு எனக்கு தெரில. பட் மேபி லைக் இடா வந்து இதோட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் என்னமோ, இதோட மிகப்பெரிய ஒரு விஷயத்த பேசுதோ என்னமோ. பட் லைக் ஐ வாஸ் வாட்சிங் சம் ரேண்டம் இன்டர்வியூ வேர் லைக் அனுராக் காஷ்யப் டோல்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஃபஸ்ட் லைக் ப்ரைஸ் வாங்குற அவார்டு மட்டும்தான் இட் கெட்ஸ் நோட்டிஸ்ட் அண்ட் இட் இஸ் ஸ்டாண்டிங் ஃபார் லாங் டைம். செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து வாங்கின நாமினேட் ஆன படங்கள்லாம் வந்து இட்ஸ் நாட் ஈவன் லைக் பீங் டாக்ட் ஆக்சுவலி. ஸோ வைல்ட் டேல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் லைக் வைட்லி பாப்புலர், பட் தேர் ஆர் லைக் லாட் ஆஃப் அதர் ஃபிலிம்ஸ் விச் ஆர் நாட் கெட்டிங் எனஃப் attention at all, even though it is being nominated to like Venice, Berlin, or like even Oscars. Cool. Yeah, let's go to the rats. ஸோ இதுலேயுமே வந்து எகெயின் லைக் இதில் உள்ள எல்லா ஷார்ட் ஃபிலிம்லேயுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வெல் கிராஃப்டட்னு சொல்லலாம், எஸ்பெஷலி ரைட்டிங் அண்ட் டைலாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த செகண்ட் ஷார்ட் ஃபிலிமில் வந்து the rude and like a very very or ordering tone of that particular guy who's running for mayor. ஃபர்ஸ்ட் டைலாக்லேயே அவன் பேசுகிறப்ப தெரிஞ்சோம் அந்த பொண்ணோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹவு ஷி ஃபீல்ஸ் அன்கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது லைக் இட் வாஸ் பிரில்லியன்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் நான் நோட் பண்ணதுன்னா, அந்த மேயர் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்பான், இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பிஃபோர் ஹி ஆஸ்க் த ஒப்பீனியன், ஹி ஆக்சுவலி லுக்ஸ் அட் ஹர் பிரஸ், அவருடைய மார்பகங்களை பார்த்துட்டு அப்படி லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லைக் ஹி ஆஸ்க் த ஒப்பீனியன் ஆஃப் த கேர்ள் அபவுட் த போஸ்டர். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப இதுவும் வந்து ஒரு லைக் ஒரு டாக் ஹியூமர் மாதிரி புரிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து தமிழில் நிறைய டாக் ஹியூமர்னு சொல்லிட்டு நிறையா எடுக்கிறாங்க. பட் ஐ திங்க் என்னன்னா எந்த கேரக்டருமே வந்து அவங்களுடைய கேரக்டரோடைய ஒரு நார்மல் லைஃப்ல ஈஸியாக பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் யாருமே வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு எக்ஸாஜரேஷனோட எந்த கேரக்டரும் வந்து பில்ட் பண்ணப்படலை இந்த மாதிரி படங்கள்ல. ஸோ இங்கே இருக்கிற அந்த லைக் அந்த இன்னொருத்தவங்க வராங்க, அந்த விக்டிமோட ஃப்ரெண்டாக கிச்சனில் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு உமன் வராங்க, ஒரு ஓல்டு லேடின்னு வச்சுப்போமே. ஹீஸ் ஃபேட் லேடின்னு சொல்லுவாங்கன்னா, ஸோ ஓல்டு லேடி. அந்த ஓல்டு லேடி வந்து ஹி ஹேஸ் அ ப்ரெசன்ட் ஹிஸ்ட்ரி. And she has like beautiful dialogues like I felt freer there in jail. இங்கேதான் ரொம்ப ஷிட்டா இருக்கு அப்படின்னா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு அப்பதான் தெரியுது, விக்டிம்க்கு அப்பதான் தெரிய வருது, நீ ஜெயில இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நத்திங் ஐ ரிக்ரெட் அப்படிங்கிற. ஸோ லைக் ஷீ ஃபைண்ட்ஸ் இட் லைக் இந்த ஒரு இந்த ஓல்டு லேடி சொல்ற இந்த ஜெயில் தான் வந்து நல்லா இருந்தது, ஹாப்பியாக இருந்தது, லைக் இங்கே தான் ஷிட்டாக இருக்குது. ஸோ ஜெயில் வந்து இந்த ஜெயில் கனெக்ஷன் வந்து இன்னொரு ஷார்ட் ஸ்டோரி ஈஸியாக கனெக்ட் ஆகும். அந்த பாம்பிட்டா அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி வந்து ஜெயிலில் இருக்கிற மக்கள்லாம் எவ்வளோ ஒத்துமையாக, எவ்வளோ சிமிலர் மைண்டட் பீப்புளாக ரொம்ப லைக் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொசைட்டியில் தான் இட்ஸ் லைக் மிக்ஸ் ஆஃப் லைக் ஆல் த பீப்புள், அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் கேஸ்ட், லோவர் கேஸ்ட் பீப்புள், அண்ட் தென் லைக் நீ பேச நான் பெருசா. அதுக்கப்புறம் there is a clear like up and down, superior and inferior kind of clashes there in a normal society. I think like ஜெயில வந்து எல்லாரும் சிமிலர் மைண்டட் பீப்புளாக தான் இருக்காங்க. ஸோ இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து
இந்த ஓல்டு லேடியை வந்து இந்த விக்டிமை வந்து புஷ் பண்றாங்க. ஸோ யூஸ்வலா இதுல உள்ள எல்லா ஷார்ட் ஸ்டோரிஸ்லயும் விக்டிமா ஒருத்தங்க இருப்பாங்க, பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. பாதிக்கப்பட்ட ஆள் வந்து தே டேக் சம் ஆக்ஷன், லைக் ஒரு ரிவெஞ்ச் எடுப்பாங்க. அது ஒரு பர்சனா இருக்கலாம், இல்லை கவர்மெண்டா இருக்கலாம், சிஸ்டமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பட் இங்க இந்த செகண்ட் ஷார்ட் ஃபிலிம்ல, ராட்ஸ்ங்கிற ஷார்ட் ஃபிலிம்ல ஆக்சுவலி த ஓல்டு லேடி டேக்ஸ் ரிவெஞ்ச் ஃபார் தட் விக்டிம். ஏன்னா அந்த விக்டிம் வந்து அவ்வளோ துணிஞ்சு போக மாட்டாங்க. ஸோ ரிவெஞ்ச் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீ ஆஃப் த சோல் அப்படின்னு அப்படி பண்ணது நினைக்கிறேன். லைக் பேசிக்கலி ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. லைக் டு பி வெரி ஃப்ரேங்க். ஆல்சோ லைக் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை பார்க்கறதுனால ஒரு சின்ன ஐ டோன்ட் பிலீவ் இந்த ஸ்டேட்மெண்ட் தட் சினிமாலாம் ஒன்றும் மாற்றாது ஒரு மனுஷனை அப்படின்னா. சினிமாவில் கண்டிப்பாக மாற்றும். இட் ஹேஸ் லைக் லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு தான் நான் நம்புறேன். இந்த படத்தை பார்த்தா உண்மையிலே வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது வந்து ஒரு விதமான நல்ல விஷயம் தானோ அப்படிங்கிற மாதிரி தோணும். பிகாஸ் வி ஆல்வேஸ் லைக் ஃபீல் ஃபார் அ விக்டிம் இந்த படத்தை பார்க்கும்பொழுதும். எஸ்பெஷலி லைக் பாம்பிட்டெல்லாம் பார்க்கும்பொழுது லைக் வி ரியலி லைக் எனக்கு எம்பத்தைஸ் வித் த விக்டிம். ஸோ லைக் அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நாமளும் வந்து இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கூட சில நேரங்களில் யோசிக்க தோணும். ஸோ யா, ஸோ இந்த ஓல்ட் லேடி சொல்கிற மாதிரி லைக் ஷி வாண்ட்ஸ் டு கோ டு த எக்ஸ்ட்ரீம். ஸோ அந்த ஓல்ட் லேடி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். ஷி ஆஸ்க் திஸ் கொஸ்டின். அவங்க ஒரு ரேட் பாய்சன் எடுத்து வச்சுட்டு லைக் இது எக்ஸ்பயர் ஆயிருக்குமா, ஒரு ரேட் பாய்சன் வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்குமா. ஸோ ரேட் பாய்சன் எக்ஸ்பயர் ஆனா அது வந்து நல்லதா கெட்டதா, டஸ் இட் ஒர்க் ஆர் நாட்? ஸோ இது நானும் திங்க் பண்ணியிருக்கேன். வென் ஐ வாஸ் கோயிங் த்ரூ டஃப் ஃபேஸ், எப்படி தான் வந்து சாகிறது, எப்படிலாம் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ரேட் பாய்சன் யோசிக்கிறப்போ வாங்கி வச்சுப்போம், மேபி ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பா. அது எக்ஸ்பயர் ஆச்சுன்னா அது மாதிரி ரொம்ப லூசுத்தரமான ஒரு ஓவர் திங்கிங் கொஷின்ஸ்லாம் வந்து எனக்கும் கிடச்சிது. பட் இந்த படத்தை பார்த்த அப்புறம் வாவ் அப்படின்னு இருந்தது. இதே கொஷின் யாரும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ் இட் மோர் ஆர் லெஸ் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு கேட்குறா இந்த ரேட் பாய்சன் எடுத்து வச்சுட்டு. தட் இஸ் லைக் வெரி வெரி லைக் இன்ட்ரெஸ்டிங் டு மீ. அண்ட் ஃபைனலாக அவன் வந்து ஹர்ட் ஆல. தட் இஸ் லைக் த மேயர்ஸ் சன் was vomiting. ஸோ அவன் வந்து again when he is about to hit the victim, உடனே அந்த ஓல்ட் லேடி எடுத்து வந்து சதக் 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 குத்துறப்போ aren't we also feeling ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்ல முடியாது, அது ரொம்ப கொடூரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கூட இருக்கலாம். பட் எஸ் லைக் லைக் சம்டைம்ஸ் லைக் வி வாண்ட் அட்லீஸ்ட் இன் த ஸ்க்ரீன் சம் பேட் கைஸ் டு கோ டவுன். அவனுக்கு இல்லைன்னா நல்லா இருக்கும், ஃபிலிம் ஸ்க்ரீனில் தான் நான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு ஃபீல் வந்து இருந்துன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி சில ரியல் ஸ்டேஜில் ஒரு ரியல் லைஃப்பில் வந்து லைக் we won't do this. பட் அது மாதிரியான பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் நாமளும் வந்து தள்ளப்படும், ரைட்? ஸோ யா, that's pretty much about the rats. லைக் இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ லைட்டாக லென்த்தியாக இருந்த மாதிரி இருந்தது. பட் every scene again, every dialogue has a very clear intention. Each and every story, like a victim எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இந்த செகண்ட் ஷார்ட் ஃபிலிம்ல ரொம்ப டைரக்டா வந்து இந்த பர்சனல் கனெக்ட் வந்து இருக்கு. அடுத்தடுத்து வர ஷார்ட் ஃபிலிம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் தி கேரக்டர்ஸ் லைக் பர்சோனா. ஸோ அவன் யாரு, அவன் இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை மாதிரி கெஸ் பண்ண விடுது. பட் செகண்ட் ஷார்ட் ஃபிலிம்ல கிளியராகவே அந்த இன்டென்ஷன் வந்து அந்த பேக் ஸ்டோரி, ஒய் தட் ரிவெஞ்ச் இஸ் நீடட், ஒய் ஷுட் வி எம்பத்தைஸ் வித் விக்டிம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான காரணங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ரிவெஞ்ச் தான் வந்து ஒரு காமன் தீம் இந்த எல்லா லைக் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம்லையும் இதை தாண்டின ஒரு எமோஷனும் இருக்கு. And that emotion is pushing the victim to commit the revenge act அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரீ எமோஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு லைக் ஒரு பெனல்டிமேட் எமோஷன், அதாவது ரிவெஞ்சை வந்து ஒரு ஃபைனல் அல்டிமேட் எமோஷனாக வச்சுக்கிட்டாலும் இந்த பெனல்டிமேட் எமோஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இங்கே வந்து இந்த விக்டிம் வந்து ஒரு கையாளாகாத பெண்ணுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஷி டசன்ட் ஹேவ் தட் கரேஜ், ஷி டசன்ட் வாண்ட் எனி nonsense to happen. She's like maybe like in a very very little kind hearted as well. So அவளுடைய ஹெல்ப்லெஸ்னஸ்,
லைக் அவளால எதுவும் செய்ய முடியாத ஒரு விரக்தி வந்து சுத்தி இருக்கிற அந்த லைக் அருகில் இருக்கின்ற அந்த ஒரு ஓல்டு லேடியை வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணு. என்ன நீ பார்த்துட்டு இருக்க, எடுத்து குத்த வேண்டியதானே அப்படின்னு லைக் தூண்டுது. ஸோ ரிவெஞ்சுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எமோஷன் என்ன அப்படின்னு எனக்கு தோணுது இந்த செகண்ட் இதுல. இட்ஸ் பேசிக்கலி அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் தான். ஸோ யா, வித் தட் go to the third short film, which is my personal favorite. Why it is my personal favorite? Now, this is basically it gave me a really good cinematic experience அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெண்டு கேரக்டர் இந்த தேர்ட் ஷார்ட் ஃபிலிம்ல தேர் காலிங் இட் ஆஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட், அதுதான் படத்தோட பேரு. பட் ஐ திங்க் லைக் இன் சம் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் ஐ ரெட் இட் இஸ் லைக் road to hell. So I think we can give our own headings to all these short films. Actually எனக்கு road to hell அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆப்டா இருந்தது த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிறத விட. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பயங்கர என்கேஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது, ஒரு பயத்தை கொடுத்தது, ஒரு மிகப்பெரிய ஒரு லைக் இது ஈஸியாக நமக்கும் நடக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபியரிங் கொடுத்தது எனக்கு ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் த திங். அண்ட் so yeah, first few shots, the strongest again very well planned. ரொம்ப லென்த்தியா போற மாதிரி இருக்கும் அந்த ஷாட், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட. பட் இட் இஸ் ஆக்சுவலி ஷோயிங் இட்ஸ் அ ஹை கிளாஸ் கார், ஹை கிளாஸ் பர்சன், right? Like everything is like perfectly high class. He's like பயங்கர சூப்பராக கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு பளபளக்கிற ஒரு காரு, அவ்வளோ பெரிய ஒரு ஹை மவுண்டனில் ரொம்ப ரொம்ப ஐசோலேட்டடான ஏரியா. ஸோ இதெல்லாம் பயங்கரமாக ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்டில் வந்து சொல்கிறாங்க. ரீசென்ட்லி ஐ வாஸ் வாட்சிங் லைக் பாலு மகேந்திராஸ் கதை நேசனம், அது எவ்வளோ தாட்டி பார்த்துட்டு இருக்கேன்னு தெரில. பட் அதில் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சின்ன ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட் காட்டியிருப்பாங்க. புவர் பட்ஜெட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்டு லைக் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் இதில் உள்ள எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இட் டெல்ஸ் லைக் ஆல் தி டீடைல்ஸ். ஈஸிலி இட் டெல்ஸ் யூ ஹூ தட் கை இஸ், வேர் இஸ் இ கமிங் ஃப்ரம், லைக் ஈஸியாக நம்மளை கெஸ் பண்ண வைக்கிறது. வெரி வெரி ஆப்வியஸ் ஈஸி கேசஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ லைக் இன் தட் வே it is like yeah, main thing, he is from upper class, his new car, he's actually concerned like about his car. And இது அதுக்கப்புறம் இட்ஸ் பர்ஃபெக்ட் ஐசோலேட்டட் ஏரியா, அவ்வளோ பெரிய மலைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய ரோடு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் ஸோ ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், நான் இது நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன். சென்னை மாதிரி மிகப்பெரிய ஏரியாக்கள்லாம், மிகப்பெரிய சிட்டிஸில் அண்ட் ஈவன் பெங்களூர்லாம் கூட நிறைய இந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கும் இல்லையா? த கிளாஸ் ஆஃப் கிளாஷ் ஆஃப் கிளாஸஸ், ரைட்? ஸோ லைக் ஒரு நல்ல ஒரு பணக்கார கார் போச்சுனாலே வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து இடிக்கும். அது பெரிய ரோடை வந்து ஆக்கிரமிச்சுட்டு போவோம், அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு 10 பைக் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லைக் வி கெட் சூப்பர் இரிட்டேட்டட் பை ஆல் தோஸ் திங்ஸ், ரைட்? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் லைக் வாட் ஐ ஹர்ட் இஸ், நிறைய பேர் வந்து நிறைய பணக்கார கார்லாம் பார்த்தா அப்படியே சஃபான்னு இழுத்து விட்டு போவாங்க, லைக் குட்டி பசங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் இங்கே வந்து இந்த படத்துலேயும் வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேம், லைக் லெட்ஸ் கால் ஹிம் அகெயின் ஒரு பால்டு கைன்னு சொல்லுவோம். ஸோ நாட் ஸோ குட் கார், பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கும் அந்த செகண்ட் பர்சன். ஸோ அவன் வந்து அந்த காரை வந்து கொஞ்சம் வழிமறிச்சு ஒரு சின்ன கேமில் ஈடுபடுறான். இட்ஸ் லைக் என்ன சொல்றது, நீ எவ்வளோ பெரிய காரில் நீ எவ்வளோ அவசரமாக போயிட்டு இருக்க, ஐ வில் லைக் மேக் யூ லைக் லைக் பேசிக்கலி நான் உன்னுடைய ஸ்பீடை வந்து நான் மட்டுப்படுத்துறேன், லைக் நீ பின்னாடி வா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஏதோ நான் சொன்ன மாதிரி இந்த கிழிச்சிட்டு போகிறது பணக்கார ஒரு பயங்கர பெரிய கார்லாம் பார்த்தோம்னா அப்படியே கொண்டு எடுத்துட்டு போகிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சீப் ஆக்ட் தான் அவன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஆல்சோ இட்ஸ் அ பிளேஃபுல் ஆக்ட். ஹீ இஸ் நாட் டூயிங் இட் வித் பிக் திஸ் திங். ஆல்சோ இட்ஸ் அ லாங் ரோட் அண்ட் லைக் ஒரு சின்ன ஒரு ஃபன் மாதிரி தான் அந்த ஒரு லெட்ஸ் கால் ஹிம் ஆஸ் லைக் ஃபேட் கை, லைக் பால்டு கை, ஓகே, அந்த பால்டு கை வந்து பண்ணுறோம். ஸோ பட் நம்மளுடைய ரிச் பர்சன் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி, என்னுடைய வேலையை நீ ஏன்டா, நீ எப்படா இது பண்ணலாம். ஆல்சோ ஹி லுக்ஸ் அட் த கார் அண்ட் த பர்சன். ஆப்வியஸ்லி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மைண்டுக்கு போகும், திட்டலாம் போகும்.
ஏன்னா அப்படிதான் வளர்ந்துருக்காங்க. ஸோ வந்து பயங்கரமா திட்டிட்டு மிடில் ஃபிங்கர்லாம் காமிச்சிட்டு போறான். லைக் லைக் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த பால்டு கை, அந்த ஆளோட பழைய காரு, லைக் பயங்கரமா அடிபட்ட காரு இதெல்லாம் பார்க்கும்பொழுது we also get a feel that like he is from maybe a lower middle class or middle class. So he may have a big history as well against these upper middle class people. And that is also like நான் observe பண்ணுவேன், but it may not be true. It's not like very explicit issue, but it's just like the high tension, the drama, fight, ego, revenge எல்லாமே it's based on the audience perception actually. So also very easily guessable perception actually. Like audience or perception challenge பண்ற மாதிரி லூசுத்தனமா வந்து சேலஞ்ச் பண்ற மாதிரி பாடலாம் கிடையாது. இட் பியூர்லி பேஸ்ட் ஆன் லைக் ஆடியன்ஸ் பெர்செப்ஷன். இந்த ஷார்ட் ஃபிலிம்லேயும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கன்வே பண்ணிடுறாங்க ஹூ தீஸ் டூ கேரக்டர்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லைக் ஆப்வியஸாக அந்த பால்டு கை, அந்த லோவர் மிடில் கிளாஸ் பர்சனோட ஈகோ வந்து லைட்டாக ஹர்ட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் லைக் ஒரு சின்ன ஒரு கார் சேசிங், யாருன்னே தெரியாத ஒரு ரேண்டம் பர்சனோட நம்ம சண்டை வச்சுக்கிறோம். மகாநதி மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இந்த படத்தோட. யா ஸோ அதுக்கப்புறம் கார் நின்று போகுது. அண்ட் கார் நின்று போகும்பொழுது லைக் ஹி கெட்ஸ் லைக் ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட், இரிட்டேட்டட். அப்போ கூட வந்து தன்னுடைய பேண்ட் அழுக்காக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு துணியை போட்டு உட்காந்து கீழே தரையில் உட்காந்து இஸ் ட்ரைங் டு சேஞ்ச் த டயர். ஸோ அந்த அளவுக்கு கூட டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. லைக் திஸ் கை கேர்ஸ் அபவுட் அ லாட் for his pant or for his car. His car is very new. That is also conveyed through phone conversation. So again like dialogues எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்கிறதுக்கான ஒரு இது இந்த இருக்கிற எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸும் வந்து ஐ திங்க் எவ்ரிஒன் ஷுட் வாட்ச் லைக் ஆன் ஹவு டு எஃபிஷியன்ட்லி ரைட் அ ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு படத்தை வச்சு. ஆல்சோ இதில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பெனல்டிமேட் எமோஷனா லைக் இந்த ரிவெஞ்சுக்கு முன்னாடி இருக்கிற ரிவெஞ்சுக்கு தள்ளப்படுற ஒரு எமோஷன் பார்த்தா ஃபியர். ஸோ பேசிக்கலி இந்த ஃபியர் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா லைக் ஃபியர் டேக்கிங் அ ரிவெஞ்ச் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த அப்பர் மிடில் கிளாஸ் பையன் வந்து பயந்துடுறான். பின்னாடி அந்த கார் வந்து அவனை பார்த்தவங்க like the way he walks and sits back, it's easily conveying the story, right? And also like அதுக்கப்புறம் நடக்கிற நிறைய வைல்டு திங்ஸ்லாம் வந்து லைக் ஸ்லோவாக அந்த டென்ஷன் பில்ட் ஆகிறதான். அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி, அந்த பிளேன், இந்த ஃப்ளைட் இன்சிடென்ட் ஆகட்டும், செகண்ட் இது ஆகட்டும், ஸ்லோவாக விக்டிமை எப்படி வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்து ஒரு எட்ஜுக்கு புஷ் பண்ணுது. அந்த எட்ஜுக்கு புஷ் ஆனதுக்கப்புறம் ஹவு த விக்டிம் இஸ் லைக் கேரிங் அவுட் த ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் எல்லா ஷார்ட் ஃபிலிம்லேயும் ஓரளவுக்கு ஃபாலோ ஆகுது. இங்கேயும் வந்து அந்த லோவர் மிடில் கிளாஸ் பையன் அவன் ஹர்ட் ஆயிருக்கும். ஈகோயிஸ்டிக்காக நம்மளோட ஈகோ ஹர்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி மிடில் ஃபிங்கர் காட்டினது, கெட்ட பேசினது. ஹி வாண்ட்ஸ் டு டூ சம்திங், பட் அதால் பண்ணுற விஷயங்கள் வந்து லைட்டாக எக்ஸாஜரேட்டடாக இருந்தது. பட் இட் கேவ் மீ அ பிக் டென்ஷன். அது பார்க்கும்போது வாட் த ஃபக் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது ஆக்சுவலாக. அது சொன்ன உடனே கால் எடுத்து பேசுவான். ஆனால் அந்த கால் போயிட்டே இருக்கும், ரிங் போயிட்டே இருக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த ஆள் வந்து தன்னுடைய பவரை, தன்னோட அத்தாரிட்டி, எனக்கு வந்து போலீஸ்லாம் நல்லாவே தெரியும், நான் கூப்பிட்டேன் நீ சாத்திட்டு போ அப்படின்னு சொல்றதுக்காக he calls the police, but no one attends. The ring was going on actually. அது ரொம்ப மைன்யூட்டாக வச்சுருந்தாங்க. ஐ திங்க் லைக் எவ்ரி ஒன் ஹேஸ் நோட்டிஸ் தட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிமில் முக்கியமாக யூஸ்வலாக அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் கேபிள் பாஸ்டனாக்கு சைடு வந்து ஈஸியாக யாரும் எடுக்க மாட்டாங்க. ஹீஸ் பேசிக்லி ஒரு ரொம்ப சைக்காட்டிக் பர்சன். பட் எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசி ஐடியாலாம் இருக்கும். நம்மளை இது பண்ண எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சும்மா ஒரு ஃபேண்டசி ஐடியாலாம் இருக்கும். செகண்ட் ஷார்ட் ஃபிலிமில் கிளியர்லி வந்து ஒரு கிளியர் விக்டிம் இருக்காங்க, ஒரு கிளியர் ரூட் மேயர் இருக்கான், ஒரு பணக்கார மேயர் இருக்கான். ஸோ வி ஆல்வேஸ் டேக்ஸ் ஈஸிலி சைட்ஸ். பட் இந்த தேர்ட் ஷார்ட் ஃபிலிமில் it is not really easy to take sides actually. Either that lower middle class person or this upper middle class person, it's very difficult to take the sides because ஒரு சின்ன situation how it is making both the people to take extreme actions அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு படமாகவும் முக்கியமான ஒரு ஷார்ட் மூவியாகவும் இந்த ஹோல் சீரீஸ்ல எனக்கு பட்டது.
because it's not taking the sides. It's not easily telling the audience to take sides. That's one of the biggest reason, I guess. So, um, but like, like uh, uh, coming from a lower middle class family or coming from middle class family, I want to empathize with that bald guy, but அவன் பண்ற ஆக்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஓவர் த டாப்பா இருக்கு. ஸோ இஸ் பேசிக்கலி ரவுடி மாதிரி தான் அந்த ஆள் பிஹேவ் பண்றான். அதே நேரத்தில் அந்த அப்பர் மிடில் கிளாஸ் பர்சன் லைசன்ஸ் பிளேட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவன் வந்து எகெயின் ஒரு ஃபியர் தான் நினைக்கிறேன். லைக் ஹியர் பிஃபோர் ரிவெஞ்ச் ஃபியர் டாமினேட்ஸ் தட் அப்பர் மிடில் கிளாஸ் பர்சன். அப்போவே வந்து அவன் போயிருக்கலாம், தப்பிச்சு போயிருக்கலாம். பட் ஆனால் அவன் தப்பிச்சு போகலை. டயரை மாற்றி ஒரு ஸ்லைட் ரிவெஞ்ச் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைக் அவன் தப்பிச்சு போயிடலாம். அவன் தப்பிச்சு போகல, திரும்பவும் வந்து அந்த லோவர் மிடில் கிளாஸ் பையனை வந்து எப்படியாவது கொலை பண்ணும், காரை ஒட்டி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அண்ட் yeah, it's not happening. I think fear is the main dominant emotion in this particular short film, which is pushing both the characters. ஏன்னா அந்த லோவர் மிடில் கிளாஸ் பையனும் வந்து லைக் ஹீ தாட் தட் ஹி ஆல்ரெடி கால் த போலீஸ். அதனால தான் வந்து அவன் ஷிட் அண்ட் பீ பண்ணுறது எல்லாமே வந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிவெஞ்ச் இன் ஒரு ஃபியர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி அது ரிவெஞ்சாக மாறுது. அதுக்கப்புறம் there was like a lot of beautiful interesting events அதில் இருந்தது. The first interesting event is like a music play ஆகுது. உள்ள 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்கிற மியூசிக் பிளே ஆகுது. அதுக்கப்புறம் அந்த அப்பர் மிடில் கிளாஸ் பையன் வந்து he smiles while fighting with him. Like after a particular point, they both know that they are going to hell. It's a road to hell. And once they know this, when all the things going to hell, obviously என்ன நடந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்ட் செட்டுக்கு வந்து லைக் ஹீ லாஸ் அண்ட் தென் ஃபைட்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப லைக் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப மைன்யூட்டாக கவனிக்க வேண்டிய ஒரு டீட்டெயில். ஆக்சுவலாக அந்த எமோஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில் லைக் த கார் பர்ஸ், the final image of the short film, the two skeletons, கிரைம் ஆஃப் பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சப்டைட்டில் போட்டிருந்தாங்க. பேசிக்கலி இந்த 2 ஸ்கெலிட்டன்ஸும் வந்து ரொம்ப சர்க்காஸ்டிக்கான ஒரு இமேஜாக இருந்தது. 2 ஸ்கெலிட்டன்ஸும் கார் எரிஞ்சு ஸ்கெலிட்டனாக மாறினதுக்கப்புறம் ஏதோ லவ் பண்ணுற ஒரு பொசிஷனில் இருந்த மாதிரி இருந்தது 2 ஸ்கெலிட்டனோட இதுவும். ஸோ that was like very sarcastic. And the final touch in each and every short film or even in sirgadaigal, like we always tend to tell that like the final line, the final paragraph is very very important, because like that's going to give you some kind of kick, right? And the final line la vandu you need to have something very interesting actually, so that will make you to remember about this particular short film. எனக்கு வந்து the final image of 2 skeletons in a very very closed position, இது லவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற பொசிஷன்ல இருந்தது. It stays in my mind. So that's how it is. Next short film, Bombita, Little Bomb. To be very frank, like first time இந்த படத்தை பார்க்கும்போது, இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது I was not very impressed actually. So ஏன் தெரியல, பட் ஆனால் ரிப்பீட்டட் வாட்சிங்கில் இந்த படம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைக் ஈஸியாக வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் பேசிக்லி எகெயின்ஸ்ட் த சிஸ்டம். நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து லைக் சிஸ்டம் வர்சஸ் இண்டிவிஜுவல் இந்த மாதிரி நல்லா படம் எடுக்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ லைக் இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ஷனாக ஈவன் in a span of like 20-25 minutesல அச்சீவ் பண்ணுற அளவு கூட நம்ம ஒரு ஃபியூச்சரில் இருந்த இடத்த கூட we are not achieving that அப்படின்னு எனக்கு தோணுது. Imagine like if you're going for an interview or life changing interview, or like you're going to meet your ex-girlfriend, kind of like last meeting you're going to have with her. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான ஒரு எமோஷ்னல் திங்கோட ஒரு லைஃப் சேஞ்சிங் விஷயத்துக்காக ஒரு ஈவெண்ட்டுக்காக நீங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி உங்களுடைய பைக் வந்து திடீர்னு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ காஃபி சாப்பிட்ற நிப்பாட்டுறீங்க, அதுக்கப்புறம் யூஆர் கோயிங் ஒரு இடத்துல நிப்பாட்டு சவுண்ட் இஸ் டேக்கிங் எ பைக், ஆர் லைக் இந்த போலீஸ்காரன்லாம் வந்து மாத கடைசியில் வந்து நின்றுக்கிட்டு பிச்சை எடுப்பாங்க, ரைட்? லிட்டரலாக பிச்சை எடுப்பாங்க. ஏதாவது கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பெங்களூர்லாம் ரொம்ப அதிகம், கரெக்டாக மாத கடைசியில் வந்து நின்றுவாங்க. லைக் தே வில் ஜஸ்ட் ஸ்டாப் யுவர் பைக் வித்வுட் எனி ரீசன். லைக் நீங்கள் ஹெல்மெட் போட்டிருப்பீங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும், பட் தே வில் ஸ்டாப் யூ பிகாஸ் தே நீட் மணி, ரைட்? இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ பேசிக்கலாக வந்து அந்த மாதிரி டயத்துலலாம் வந்து அப்படியே கோவம் புத்துக்கிட்டு வரும் எல்லாருக்கும்.
ரைட். நான் அத மாரி நெறைய அனுபவிச்சிருக்கேன். முக்கியமான சில மீட்டிங்ஸ்க்குலாம் போகும்பொழுது, லைக் பீப்பிள் ஜஸ்ட் லைக் டேக் இட் லைக் ஒரு அந்த அதாவது போலீஸ் நிப்பாட்டினா கூட ஏதாவது சண்டை போட்டு, இல்ல வந்து கரும தொலையுதுன்னு சொல்லிட்டு நம்ம குடிச்சுட்டு வந்துருவோம். பட் இமேஜின் லைக் உங்களுடைய பைக் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. முக்கியமான இடத்துக்கு போணும் அப்டின்னா, இந்தியாலலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் லைக் இட்ஸ் த சேம் திங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அண்ட் திஸ் சிம்பிள் இன்சிடென்ட் how it is again like converting into a beautiful act, a play between an individual and a government. அதுக்கப்புறம் இந்த இண்டிவிஜுவல் வந்து நாம ரொம்ப சூப்பரா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து கரெக்டான ரீசன்ஸோட அந்த இண்டிவிஜுவலை வந்து கேரக்டரைஸ் பண்ணணும் அந்த ஷார்ட் ஃபிலிம்லலாம். அப்பதான் வந்து அது கரெக்டாக வந்து எடுபடும். இந்த ஷார்ட் ஃபிலிமில் he actually works for the government. I think he's working in an agency. That agency is in a tie-up with government. He is, like ஒரு லைக் டைனமைட் பாம்லாம் வச்சு டெட்டனேட் பண்ணுறது, பில்டிங்ஸ் வந்து தரமாட்டமாக இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சொசைட்டிக்கு தேவைப்படக்கூடிய சொசைட்டியில் ஒரு முக்கியமான ஒரு ஆள். அந்த ஆளுக்கு வந்து again from the government, from the system, like he is facing like a lot of problems, small problems. I think like ஒரு நார்மல் பர்சனுக்கு அவனோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எக்ஸ்டர்னலா வரக்கூடிய சின்ன 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 பிரச்சனைகள் தான் அவனுடைய எல்லா எமோஷன்ஸையும் வந்து லைக் கில் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ லைக் பியூட்டிஃபுல்லி போர்ட்ரேட் இன் திஸ் ஃபிலிம். Yeah. So yeah, obviously like a lot of details are again establishment பண்ணி அவனுடைய ஒர்க் என்ன, அவனுடைய ஜாப் என்ன, அவன் எங்க வேலை பார்க்குறான், அவன் எவ்வளோ சொசைட்டிக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆளு. அதுக்கப்புறம் வந்து அந்த சொசைட்டில வந்து எல்லாமே எப்படி ஒரு மாதிரி இன்ஃப்ளேஷன் மாதிரி ஒரு சின்ன கேக் வந்து லைக் ஒரு சின்ன கேக் வந்து லைக் அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தா காரை காணும். கார் வந்து அந்த மஞ்சக்கோட்டுக்குள்ள மஞ்சக்கோடே இல்லை, இட்ஸ் நாட் கிளியர்லி இண்டிகேட்டிங் இட்ஸ் நோ பார்க்கிங் ஏரியான்னு சொல்றான். அப்போ வந்து ஒரு பாசிங் கமெண்ட் மாதிரி ஒருத்தன் வந்து கேங் ஆஃப் தீவ்ஸ் அப்படின்னு வேற சொல்றான். ஸோ again லைக் இட்ஸ் அ வெரி வெல் ரிட்டன் வெல் கிராஃப்டட் மூவின்னு சொல்றாரு. ஒரு இதுவும் இல்லை. ஸோ அது எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும் ஈஸியாக போட்டுக்கலாம். பட் again லைக் சின்ன சின்ன டைலாக்ஸ் கேங் ஆஃப் தீவ்ஸ்னு ஒரு ரேண்டம் பர்சன் வந்து சொல்றான் அந்த ஃபைன் கட்டுற ஆஃபீஸ்க்கு முன்னாடி. இவன் போய் எக்ஸ்பிளைன் பண்றதாகட்டும், பேசிக்கலி he has to go to his like daughter's birthday. ஒரு முக்கியமான எமோஷனை ஃபீல் பண்ண விடாம இதை மாதிரியான சின்ன சின்ன எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால ஸ்டாப் ஆகிறது இருக்குல்ல. ஐ திங்க் தட் புஷஸ் லைக் இந்த எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லயும் எந்த விஷயம் வந்து அவ்வளோ எட்ஜுக்கு வந்து ஒரு மனுஷனை புஷ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஜஸ்டிஃபைபிளாக இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு கெட் கன்வின்ஸ்ட். அந்த செகண்ட் ஷார்ட் ஃபிலிமில் பார்த்த மாதிரி அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பெரிய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கு அந்த மேயரோட. ஸோ ஷி டேக்ஸ் ரிவெஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிலி கன்வின்சிங் ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். பட் டு பி வெரி ஃப்ரேங்க் லைக் செகண்ட் தேர்ட் ஷார்ட் ஃபிலிமில் அந்த ரோட் டு ஹெல்ல இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபியர், ஈகோ, கிளாஷ் வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக தெரியறதுனால வருது. பட் இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஃபோர்த் ஷார்ட் ஃபிலிமில் பாம்பிட்டால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரூவ் or to convince the audience that you should empathize with this guy. But it's easy to get convinced, empathize with this guy. But அந்த ஒரு கேரக்டர் within a short span of time எப்படி அந்த எட்ஜுக்கு போறான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப 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 பார்த்து தான் பண்ணணும். பட் ஹியர் லைக் இட்ஸ் கனெக்டிங் டு லைக் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ். அந்த டாக்டரோட பர்த்டே அன்னைக்கு நைட்டு லேட் ஆகுதுனால ஒரு திடீர்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் வெடிக்குது. லைக் ஒன் ஆஃப்டர் தி அதர் லாட் ஆஃப் நெகட்டிவ் திங்ஸ் ஹேப்பனிங் டு தட் பர்டிகுலர் கை பிகாஸ் ஆஃப் அ சிம்பிள் அந்த டவ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒய்ஃப் இஸ் ஆஸ்கிங் ஃபார் டிவோர்ஸ். இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் நடக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால, இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால. பிகாஸ் த ஒய்ஃப் ஆல்வேஸ் கம்ப்ளைன்ஸ் தட் யூ ஒன்ட் சேஞ்ச், சொசைட்டி ஆல்சோ ஒன்ட் சேஞ்ச் அப்படிங்கிறா. ஸோ யூ ஃபார்ம் a part of society, you won't change, the society also won't change. So it's kind of like ஒரு repeated things வந்து ஒரு ஹை பாயிண்ட்ல வெடிக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியுது இந்த ஷார்ட் ஃபிலிம்ல. ஸோ ஃபிலிம் ஆஸ் அ லாங்குவேஜ் இட் ஷுட் கம்யூனிகேட் யூ லைக் இன் அ வெரி வெரி எஃபிஷியன்ட் வே.
லைக் வென் யூ டெல்லிங் அ ஸ்டோரி, நீங்க எங்கேருந்து வேணா ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த சொல்ற விதத்துல நம்ம என்னென்ன சிச்சுவேஷன்ஸ், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வைக்கிறோங்கிற விதத்திலேயே ஹவ் அ டேரக்டர் ஆர் ஸ்டோரி டெல்லர் is convincing us that this is the backstory you imagine. Like with very very short dialogues, with very short in a very short span of time, he's easily telling the audience to imagine that this is all happened in the past. அந்த புருஷனுக்கு முன்னாடி ரொம்ப நாளா பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இவன் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கான். ஸோ இஸ் லைக் கன்சர்ன்ட் அபவுட் லைக் அவன் வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ரொம்ப முக்கியமான பொறுப்புல ஒருத்தன். ஆனா வந்து அந்த நாட்டுல வந்து எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த டவ் பண்ணி போற ஒரு சிஸ்டம் பத்தி. ஸோ அந்த நாட்டில் நடக்கிற லைக் எல்லாருக்கும் ஒரு கட் வர போகுது ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம். ஸோ ஈஸிலி இன் வெரி வெரி ஃபியூ சீன்ஸ் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற டைனமிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல கரப்ஷன்ஸ் அண்ட் பிரைட் சிஸ்டம், லைக் எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் கன்வேட், அவ்வளோதான். ஸோ அது போகும். ஐ திங்க் லைக் தட்ஸ் வை இட் இஸ் லைக் ரொம்ப ரொம்ப செறிவாக எழுதப்பட்ட லைக் a set of short films, and good that like it's directed by a single director. இல்லைன்னா வந்து நாம் வந்து இந்த ஆர்ட்ல பண்ணுற மாதிரி 4 டேரக்டர் இருப்பாங்க, அது ஏதாவது ஒன்று மட்டும் தான் நல்லா இருக்கும் ஆந்தாலஜின்னு பார்க்க போனோம். ஸோ யா எங்கே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது அந்த பர்சனோட, திஸ் இஸ் நாட் மை டே அப்படின்னு நம்ம வந்து பல நாட்கள் ஃபீல் பண்ணியிருப்போம். எல்லாமே தப்பு தப்பாக நடக்கும். அண்ட் மோஸ்ட்லி இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் த சிஸ்டம் ஒரு கவர்னன்ஸ். இதெல்லாம் வந்து யூஸ்வலாக எதுக்கு உண்டாக்கப்பட்டிருக்குன்னா, ஆஸ் அ சொசைட்டி ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தே ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் தேர் கம்ப்ளீட் பொட்டன்ஷியல் எமோஷன்ஸ். ரொம்ப ஈஸியாக வாழறதுக்கு, எந்த வித கான்ஃப்ளிக்டும் இல்லாமல் ஈஸியாக வாழறதுக்கு தான் இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் கவர்னன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் the same system and then same things actually pisses off normal people. So yeah, இதுல வந்து the penultimate emotion or like a revenge is between like an individual taking a revenge on the system. அது வந்து ஃபைனலாக அந்த பாம் பிளாஸ்ட். பட் எனிவே, ஸோ இதில் இருக்கிற வாட் இஸ் லீடிங் this person to take such actions அப்படின்னு பார்க்கும்பொழுது irritation to the whole society and the whole system, the bribe corruption, like all these things, especially given that he is a part of the government. அப்படிங்கிற மாதிரி, even though he works for an agency which works for the government, ultimately he is like a very important person. At least he should get like some privilege from the society. But அது கிடைக்கிறது இல்லை due to a lot of things. Also small details, like again when he is going late to the home, the call பண்ணி பேசும்பொழுது or like ரேடியோவில் வந்து ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் மாட்டி வர்றப்போ லைக் இன்சூரன்ஸ் பற்றி லைக் பேசுகிறப்போ இன்சூரன்ஸ் அந்த ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்க அந்த டிஸ்க்ளைமர் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எக்கச்சக்க டிராஃபிக்கு, இந்த மாதிரி lot of small things like increases the tension. Also like it pushes him to the edge. So yeah, obviously அதுக்கப்புறம் small dialogues like யார் இதெல்லாம் கண்டிப்பா அவன் வந்து ஃபைன் கட்ட போறான் பிஃபோர் ஹி பிரேக்ஸ் த கிளாஸ் அண்ட் ஆல். வந்து ஒரு சின்ன ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட வந்து கான்வர்சேஷன் வைக்கிறப்ப ஐ வாண்ட் டு சேல், ஐ வாண்ட் டு ட்ராவல். ஸோ ஆப்வியஸா இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்ல இஃப் வி ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் which is a macroeconomic stuff, then like we can't like really proceed with our life, right? I can't take like revenge, or I can't like really change this whole system by acting in a very very extreme way. Only those people who have nothing to lose can act against the system. அதுவும் வந்து எல்லாமே அந்த சிஸ்டம்னால அப்படியே நம்மளுக்கு நெகட்டிவாக நடக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை வந்து ஃபுல்லாக வந்து நெகட்டிவாக நடந்து ஃபேமிலி கொலாப்ஸ் ஆகி பொண்ணை பார்க்க முடியாமல் பொண்டாட்டி டிவோர்ஸ் கேட்குறா. அப்படிப்பட்ட ஒரு ஆளால் ஈஸியாக வந்து எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷன் வந்து எடுக்க முடியுது. பட் ஆனால் ஒரு தேர்ட் பர்சன் வந்து சொல்கிறோம், ஜஸ்ட் லைக் பேட் அண்ட் கோ, பிகாஸ் லைக் we have all our own things to take care of. I want to sail, I want to travel அப்படிங்கிறான். ஸோ லைக் பர்சனல் ப்ரையாரிட்டிஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக போயிடுது. சொசைட்டியில் என்ன கருமை நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுக்கு வந்து அப்படி இல்லை. முதல் நாள் நைட்டு தான் வந்து டாக்டரோட பர்த்டே அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து லைக் he got like so irritated, and then his wife is asking for a divorce. So he has some trigger to do that extreme action. And also like அவனோட கேரக்டரே வந்து பார்க்கும்பொழுது இட் ஃபீல்ஸ் லைக் ஹீ இஸ் நான் இதுதான் கரெக்ட்னு நினைக்கிறேன், இதுதான் நான் பண்ணுவேன்
அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுது. அண்ட் தட்ஸ் ஆக்சுவலி ஸ்லோவா பில்ட் ஆகி அவனுடைய பாஸ்ட் இப்படிலாம் தான் இருந்திருக்கும். பல சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பான் பிகாஸ் ஆஃப் த சிஸ்டம் and its failure. And suddenly it goes to a point of this extreme action because of the previous night's conversation with his wife actually. ஸோ யா ஆல்சோ லைக் அந்த ஒரு கிளாஸை உடைக்கிறப்போ சுற்றி இருக்கிற மக்கள் வந்து சேர் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் லைக் லாட் ஆஃப் பீப்புள் லைக் கம்ப்ளைண்ட் அபவுட் த மாப் மென்டாலிட்டி. அந்த மாதிரி ஒரு மாப் மென்டாலிட்டி தான் இது சுற்றி லைக் கை தட்டுற அட்லீஸ்ட் நம்மளால பண்ண முடியல. அட்லீஸ்ட் லைக் லெட்ஸ் கிளாப் ஃபார் வாட் ஹி டஸ். ஆப்வியஸ்லி இது வந்து தமிழ்நாட்டில் லைக் ஒரு தேட்டரில் இந்த மாதிரி ஒரு சீன் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி audience also like claps, right? When such things happen, especially you take the biggest problem in the society and then you put a character like this, and then that character is like acting against that government or like system, then obviously when the audience the பயங்கர cheerful ஒரு sound or claps வரும், right? I think that's what I think like people are like just common like everywhere. So I think it's the film is like so universal because it connects with almost like around the world. Even though it comes so like it comes from a very very rooted background, like it comes from their problem, their culture, but we can also like easily connect because like there are a lot of like universalities in the theme of this film. So like also like அந்த கான்வர்சேஷன் ஒரு டிவோர்ஸ்க்காக போகும்பொழுது நடக்கிற கான்வர்சேஷன்ல வந்து எண்ட் அதாவது அந்த கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ணி எட்ஜுக்கு தள்ள முடியுமோ அந்த இடத்துல தள்ளுறாங்க. ஹி ஆஸ்க்ஸ் லைக் வாட் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கேட்குறான். ஹி அகெயின் லைக் கொஸ்டின்ஸ் தி லா அண்ட் கவர்னன்ஸ் பை த சிஸ்டம். லைக் லாஸ்லாம் வந்து லைக் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி லாஜிக்கலான ஒரு விஷயத்த அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மந்த் வந்து ஹி லாஸ்ட் ஹிஸ் ஜாப் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஹேஸ் அ ஜாப். பட் இவ்வளோ நாள் நான் பார்த்துக்கிட்டேன், அதனால வந்து லைக் டாக்டர் என்கிட்டருந்து நீ பிரித்து எடுத்து போக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அது ஒரு ஃபைட் வரும். ஸோ லைக் ஹீ இஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஹீஸ் காட் லைக் அதுக்கப்புறம் தான் ஹீ இஸ் taking the revenge path. Also like in between like he's going to meet someone to take the job back. But அங்கேயும் வந்து ஒரு சிஸ்டம், ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கார்பரேட்லயோ ஒரு சொசைட்டிலயோ இந்த இந்த சோ கால்டு சிஸ்டம் லைக் இட் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கடுப்பேற்றுது ஒரு நார்மல் சிட்டிசன். ஆக்சுவலாக இவன் ஃபைல் கொடுக்க போகும்பொழுது இல்லை அவன் இல்லை இவ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டெண்டர் சொல்கிறா, அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு. உடனே வந்து அவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறான். ஸோ எகெயின் அவன் டென்ஷன் ஆகிறான். ஸோ லைக் எல்லாமே கொஞ்சம் அந்த 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 சீன்லேயே வந்து லாஸ்ட்டாக பார்த்தோன்னா ஒரு வாட்ச்மேன் வந்து வெளில வருவார், அப்படியே வெளில வருவார் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஆல்சோ ஈவன் தட் வாட்ச்மேன் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த சிஸ்டம் விச் ஹீ ஹேஸ் டு மேக் ஷுர் தட் லைக் நத்திங் கோஸ் ராங் இன் தட் பில்டிங். ஸோ எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து எவ்ரி ஒன் ஹேஸ் டு லிவ் இன் அ சர்டன் வே, இன் அ வெரி ப்ராப்பர் வே அப்படின்னு ஏற்பட்ட சிஸ்டம் வந்து ஆக்சுவலி இட் இஸ் நாட் சால்விங் இட்ஸ் பர்பஸ் அண்ட் இட் இஸ் பேசிக்கலி பிசிங் ஆஃப் லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஆக்சுவலி. ஸோ ஈஸியாக வந்து we have we can easily connect with that person. And I laughed out loud when his car was taken second time. um, and everything is surprise actually. So இந்த ஷார்ட் ஃபிலிம்ல போதும் பாம்பிட்டால வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் சர்ப்ரைஸ் வந்துகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட் இஸ் அ சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக இந்த பாம்பிட்டால. ஸோ அதனால தான் வந்து மல்டிபிள் வியூவிங் வந்து தேவைப்பட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு சர்ப்ரைசஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக என்னோட செகண்ட் டைம் கார் போகும்பொழுது லைக் லைக் அது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அந்த இடத்துல ஒரு படம் வந்து முடிஞ்சிருக்கலாம் நிறைய இடங்கள்ல, பட் அப்படி படம் முடியல. ஸோ லைக் தென் the like I love this BGM when he tries to fix that bomb in the car and then like intentionally placing that car in a no parking area. So I love that music, and as an audience I think we also feel very happy when he tries to do that. So
அது லைக் அதான் திரும்ப திரும்ப வந்து இந்த தேர்ட் பர்சன்ஸ் வழியாவே கதையை சொல்றாங்க. தேர்ட் பர்சன் வந்து வாட் அ ஜென்ரல் பப்ளிக் ஃபீல்ஸ் அப்படிங்கிறது இந்த கதையில வந்து ரொம்ப சூப்பராக கன்வே பண்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வந்து கேங் ஆஃப் தீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன நோட்டா இருக்கட்டும். ஐ வாண்ட் டு சேல், ஐ வாண்ட் டு டிராவல் த வேர்ல்டு, ஹூ ஷுட் ஹூ வில் யூனோ கொஷின் த சிஸ்டம், எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் கட் அப்படிங்கிற செகண்ட் டைலாக் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து அடுத்து நான் சொல்ல போறேன். அதாவது பாம்லாம் வச்சதுக்கு அப்புறம் அந்த காரை வந்து டவ் பண்ணி அந்த ஃபைன் கட்டுற ஆஃபீஸ்க்கு முன்னாடி நிப்பாட்டுறப்போ ஒரு லேடி ஒரு சின்ன டைலாக் வரும். அந்த லேடி வந்து சொல்லுவா, யூ won't ஃபீல் until a tragedy happens அப்படின்னு சொல்லுவா. ஸோ again like how beautifully designed, and then she kept the dialogue. அந்த டைலாக் சொன்னதுக்கு அப்புறம் டுபுடின்னு வெடிச்சிரும். ஸோ அந்த வெடிக்கிறப்போ வந்து like obviously uh, like no one is really got hurt, and then but it's considered as an act of violence, antisocial, right? So um, yeah, and again like repeated watching la நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். ஃபைனலா வந்து I like, I don't know if it is made by like Gustavo. Na 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 na, and the music, the final music in this particular short film, லைக் அந்த மியூசிக்கை நான் ரசித்தேன். அங்கே இருக்கிற ஜெயிலில் இந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரிக்கு இந்த செகண்ட் ஷார்ட் ஸ்டோரிக்கு இந்த ஷார்ட் ஸ்டோரிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி, ஜெயில் இஸ் அ பிளேஸ் லைக் வேர் லைக் லாட் ஆஃப் சிமிலர் மைண்டட் பீப்புள் லைக் ஆக்சுவலி லிவிங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லாரும் சேர் பண்ணுறாங்க. அந்த அப்பா வந்து பொண்ணோட பர்த்டேக்கு லேட்டாக போயிருக்காரு. அங்கே தான் வந்து ப்ராப்ளம் ஆரம்பிச்சது. படம் முடிகிற இடம் வந்து அப்பாவோட பர்த்டே வந்து பொண்ணு வந்து சூப்பராக வந்து கேக் கொண்டு வரா. இதுக்கு மேலே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எப்படி என் பண்ண முடியும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. ஸோ ஆனால் அந்த கேக்குக்கு மேலே கேண்டில்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு சின்ன டாய் இருக்கும். அந்த டாய் வந்து டவிங் டாய். ஐ திங்க் ஐ ஹேவ் நோட்டிஸ் திஸ் கரெக்ட்லி. இது நான் மல்டிபிள் டைம்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ அப்படின்னு தோணுச்சு. யோசிச்சு பாருங்க, லைக் இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ஷன் ஆக்சுவலி. ஸோ அந்த டோவிங் ட்ரக்கை வந்து ஒரு டாயா மாற்றி அந்த கேக்குக்குள்ள ஃபைனல் சீன் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம் வைக்கிறாங்க. இஃப் இட் இஸ் லைக் எனி அதர் டேரக்டர், ஐ திங்க் தே வுட் ஹவ் ஷோன் இன் அ வெரி அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டாவது காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை. த க்ரௌட் சேரிங் இன் த ஜெயில், எல்லாரும் பார்த்தா பயங்கர கட்டுமஸ்தான ஆட்களாக இருக்காங்க. எல்லாருமே வந்து ஆன்டி சோஷியல் நினைக்கிறேன். ஸோ லைக் தே சேர் ஃபார் திஸ் கை பிகாஸ் திஸ் கை இஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் ஹீரோ ஹூ கொஷின்ஸ் தி கவர்மெண்ட், அண்ட் தேர் ஆல் சேரிங். ஸோ it was like very very uh, funny as well as like very very satisfying to watch the short film actually. மல்டிபிள் வியூஸ்க்கு அப்புறம் அந்த டவிங் ட்ரக் ஆல்சோ லைக் அட்ஸ் சரி அந்த கேக். ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சது நல்லா இருந்தது ஆக்சுவலாக எனக்கு. ஆல்சோ லைக் அதை வந்து பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணி லைக் அதை க்ளோஸ் அப்பில் காமிக்காததும் ஒரு நல்ல டெசிஷனாக எனக்கு தெரிஞ்சது. தி ப்ரப்போசல். வாவ். ஸோ இது வந்து முதல் விஷயம் லைக் ஒரு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்த உடனே எனக்கு 2 படம் ஞாபகம் வந்தது ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக எனக்கு மைண்டில் வந்து உட்காந்த படம் வந்து பேபல், சாரி 21 கிராம்ஸ். ஸோ 21 கிராம்ஸ் வி டாக்ட் லாஸ்ட் டைம். அதில் வந்து இதே மாதிரி தான் ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ். அதில் அந்த கேரக்டர் என்ன மாதிரியான ஒரு கில்ட்டி ஃபீல், அதுக்கப்புறம் விக்டிமோட லைஃப்பில் என்ன சேஞ்சு, இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக சூப்பராக எடுக்கப்பட்ட படம். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து இட்ஸ் ஸ்டிக்ஸ் டு லைக் தட் பர்டிகுலர் ஃபேமிலி. இட் கேன் கிளாஷ் ஆஃப் கிளாஸஸ், லைக் அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ். போன பாம்பிட்டாலையும் பார்த்தோம்னா சிஸ்டம் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், நார்மல் சிட்டிசன்ஸ்லாம் வந்து ஒரு ரொம்ப லைக் கன்சிடர்ட் ஆஸ் லைக் நார்மல் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அத்தாரிட்டி. ஸோ பேசிக்கலி வந்து அப்பர் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் நான் சொல்கிறது வந்து அத்தாரிட்டி அண்ட் பவர் யார்கிட்ட இருக்குது, and then like how they react, lower class, middle class or lower middle class people, how they react to this authority and power அப்படிங்கிற ஒரு டைனமிக்ஸ் நிறையா லைக் சீரியஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கிரிப்டில். இந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரொப்போசல் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிமில் the main emotion is kind of greediness. அது ஏன் கிரீடினஸ்ன்றது படம் பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. ஆல்சோ லைக் இந்த ஷார்ட் ஃபிலிமில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக என்னை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வந்து
it doesn't matter. We don't have to stereotype this sentence that upper middle class people are like, always like very very அது இது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் நாம வந்து we don't have to like tell that like a lower middle class and middle class people are like always good, very very good nature அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடிபிக்கலான ஸ்டேட்மெண்ட் இந்த ஷார்ட் ஃபிலிம்ல ஐ திங்க் they are trying to break. ஸோ ஆப்வியஸா என்ன படம் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ யா இதில் வந்து ஒரு penultimate or like the emotion before revenge is kind of or like the main emotion is basically greediness, escapism, class clash. Also again like இதுலேயே வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம்ல ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ண ஒரு லைக் விஷயம். எகெயின் இந்த அப்பா வந்து பையனை வந்து அழுதுறப்போ வந்து கேட்குறப்போ யூ டிட் வாட் எவர் யூ வாண்டட், நீ கஞ்சா அடிச்ச, ட்ரங்க் பண்ணிட்டு போன, இது மாதிரிலாம் தான் நீ பண்ணியிருப்ப. அதுலேயும் தெரிஞ்சு போச்சு ஹீஸ் லைக் ஸ்பாயில் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு ரிச் ஃபேமிலியில் பிறந்த ஒரு ஸ்பாயில் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ லைக் அவங்க அம்மா அந்த ஃபேமிலி யாருமே வந்து விக்டிமை பற்றி நினச்சி கூட பார்க்கல, என் பையன் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கவனம் பார்க்காங்க. அந்த மதர் வந்து லாயர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவொடனே ஹக் பண்ணிட்டு ப்ராமிஸ் மீ மை சன் ஒன்ட் கோ டு ஜெயில் அப்படிங்கிறாங்க. ஸோ like it just like picks the most important and heavy dialogue and then just plays only that. Actually அது தவிர்த்து எக்ஸ்ட்ராவா நீ வந்தியா சாப்பிட்டியா இந்த மாதிரியான எந்த எக்ஸ்ட்ரா டயலாகும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனாக தான் அமைச்சிருக்காரு டேரக்டர். ஆல்சோ லைக் he like writes dialogues in a very 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 efficient way, so easy convey பண்ண video like idea of the short film. Also what I one more movie came to my mind, which is Benny's Video, which was directed by Michael Haneke from Austria. So ரொம்ப முன்னாடி பார்த்தோம்னா தெரியல, பட் பென்னிஸ் வீடியோ இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த சேம் கான்செப்ட். ஒன்ஸ் யங்ஸ்டர் ஒரு அடல்ட் வந்து ஒரு கிரைம் பண்ணிடுவான், தேர் பேரண்ட்ஸ் ட்ரைங் டு சேவ் ஹிம், பட் ஃபைனலாக வந்து ஹி கம்ஸ் அண்ட் இல்லை இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, நான் தான் வந்து கிரைம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பான். அது ரொம்ப ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும். ஸோ மைக்கேல் ஹேனகே படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், இட்ஸ் லைக் ரொம்ப டார்க்காக இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ yeah. Also like one thing I was wondering is this short film along with other short film, why are we waiting? Like it's easy to adapt almost like all the short stories to our Indian setup, because most of the short stories கிளாஷ் ஆஃப் கிளாஸஸ், அதுக்கப்புறம் வந்து லைக் இங்கே ஒரு ப்ரைபு, கரப்ஷனு, அதுக்கப்புறம் வந்து ரிச் பீப்புளோட ரொம்ப ரொம்ப கிரீடினஸ், அப்புறம் லைக் இதை மாதிரி விஷயங்கள் தான் நிறைய பேசுது ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் ஈஸிலி இட் வில் வெரி வெல் சூட் தி இந்தியன் செட்டப் ஆஸ் வெல். ஸோ யா அதுக்கப்புறம் சின்ன சின்ன டைலாக்ஸ் லைக் வென் தி டிடெக்டிவ் மாதிரி ஒரு ஆள் வராரு, அந்த ஆள் உள்ள வந்த உடனே வந்து நிறைய விஷயங்கள் கேட்குறாரு, ஈஸிலி ஹி ஃபைண்ட்ஸ் அவுட், ஹி டெல்ஸ் லைக் நோ நீட் டு வேக் அப் த டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன விஷயத்தில் வந்து லைக் ஹீஸ் டேக்கிங். ஸோ இங்கே வந்து ஒரு பொசிஷன் வந்து மாறுது. ஸோ பேசிக்கலி அப்பா வந்து இஸ் ரெடி டு ஸ்பெண்ட் பண்ணி, பட் he is not ready to spend that much money as well. So as at the end of the day, like I think it works with all the rich people, as far as I have seen. They're ready to let go like of a lot of things, but they want to save the money. In the whole short film ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ஃபேக்டர், ரொம்ப டிஸ்டிங்டான ஒரு ஃபேக்டர் வந்து how the situation changes from one thing to another. ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டி வந்து ஆர் லைக் அப்பர் ஹேண்ட் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்பர் ஹேண்ட் ஃபஸ்ட்டு லாயர்கிட்ட இருக்குது பிகாஸ் ஹி இஸ் நெகோஷியேட்டிங், அதுக்கப்புறம் அந்த டிடெக்டிவ்கிட்ட இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஹோசே அந்த வீட்டு வேலைக்காரர் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் how the power slowly changes to the guy who owns the money. அது கடைசியில் வந்து கெஞ்சுறாங்க, நீ பணம் கொடு, நாங்கள் குறைஞ்ச பணத்துக்கே நாங்கள் வந்து எப்படியாவது மறைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி, பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒன். இந்த இடத்துல தான் வந்து நான் சொல்கிறேன், ஹோசேங்கிறது வந்து ஹீ இஸ் லைக் ஷோன் ஆஸ் லைக் லோவர் மிடில் கிளாஸ் கை ஹூ டசன்ட் ஹாவ் மச் மணி. பட் இங்கே வந்து ஹோசே வந்து ஒரு இடத்துல வந்து எல்லாரும் வந்து டீலிங் பேசுகிறத கேட்டு அவனும் வந்து ஹீ இஸ் ஆல்சோ வெரி கிரீடி. Jose is also going very greedy and he is also asking for one more apartment in some area. So in that it doesn't matter whether you come from like upper middle class or lower middle class. Humans are like always like humans. In that wild days what behavioral philosophy, you are just going to be like just greedy.
லைக் ஒரு ஈஸியா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு மிருகத்தை, ஒரு மானை வந்து ஒரு 3 சிங்கம் வந்து அடிச்சு சாப்பிடுது அப்படின்னா, அதுல வந்து ஒரு கிரீடியா தான் எல்லா அனிமலும் வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும் நினைக்கிறேன். உனக்கு இவ்வளவு வச்சுக்கோ, எனக்கு இவ்வளவு வச்சுக்கோ, ரொம்ப ஷேர் பண்ணிலாம் சாப்பிடாது. இட்ஸ் லைக் பியூர் அனிமலிஸ்டிக். ஸோ விக்டிமோட இங்க நடக்கிற இந்த ப்ளே வந்து இட்ஸ் ஷோயிங் தட் ஹவு ஹியூமன்ஸ் ஆர் லைக் கோயிங் வெரி வைல்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரீடினஸ். ஸோ யா, இதில் ரிவெஞ்சுங்கிறது வந்து விக்டிமோட சைட்லேருந்து பார்க்கும்பொழுது அந்த வெளில வர்றப்போ ஹொசேவை வந்து தாக்குற அந்த ஆள், அதாவது செத்து போன அந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் வந்து ஹீஸ் டேக்கிங் ரிவெஞ்ச். அந்த ரிவெஞ்ச் வந்து just comes suddenly, that's it, and it's a very obvious revenge அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ எனக்கு ஃபைனல் சீன் வந்து ஹொசே தாக்கப்படுறது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அன்ஜஸ்டிஸான ஒரு விஷயம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஹொசே இஸ் ஆல்சோ லைக் பார்ட்னர் இன் திஸ் கிரைம். ஸோ இட் கைண்ட் ஆஃப் ஃபீல்ஸ் தட் ஓகே ஃபைன், பட் ஆனால் சுச்சுவேஷன்ஸ் லைக் திஸ் ஒன்லி ஹேப்பன். சம்மந்தமே இல்லாமல் யாரோ வந்து அடிப்படுவாங்க, வாங்கிட்டு தான் ஆகணும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ yeah, this short film's unique feature is that how the situation power play actually shifts from அந்த அப்பர் ஹேண்ட் வந்து எப்படி ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு மாறுது அப்படிங்கிறது தான் வந்து பியூட்டிஃபுல்லி லைக் பிளேட் அவுட். அந்த லாயர் வந்து சில இடங்கள்ல வந்து ஆஹ், என் கட்டை மறந்துடாத, டோன்ட் ஃபர்கெட் மை கட் அப்படின்னு சொல்றப்போ அந்த ஈவில் ஸ்மைலு, அதுக்கப்புறம் வந்து அந்த லாயர் வந்து ரொம்ப 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 சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்த மாதிரி தோணுச்சு. அந்த 1 மில்லியன் அப்படிங்கிற விஷயம் ரிவீல் ஆகிறப்போ அந்த லாயர் வந்து "ஓ, சொல்லிட்டானே" அப்படிங்கிற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது ஆக்சுவலாக. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த அப்பா கேரக்டர் நடிச்சது வந்து பின்னிருவார் ஆக்சுவலாக. ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஸோ யா, great. So that's with proposal. And finally, the death do us part. இதுவும் வந்து ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம். ஐ திங்க் லைக் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேஸ் கான் த்ரூ பெட்ரேயல் இன் தேர் லவ் ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது மெயின் ரீசன் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஃபீமேல் main character, the female protagonist, Romino. So she looks like Little Things Mithila in a way. சடனாக எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ இதுவாக இருந்தது. பட் வாட் அ ஷார்ட் ஃபிலிம் டு என் திஸ் ஆந்தாலஜி, ரைட்? லைக் அமேசிங் அமேசிங் அமேசிங். தட் இஸ் அப்படி நம்ம அப்படியே டயர்டே ஆக்காது ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து. அது பிளேசிங் ஆஃப் ஆல் த ஷார்ட் ஃபிலிம்ஸ் இஸ் லைக் கேர்ஃபுல்லி டிசைன். பாஸ்தர்னாக்கர் வந்து ஷார்ட் ஃபிலிமை ஃபஸ்ட்டு தான் வைக்கணும். அந்த ஷார்ட் ஃபிலிமை வச்சுட்டு அந்த டைட்டில் கார்டை போட்டுட்டு லாஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஈவன் தோ இட்ஸ் ஆல்சோ ரிவெஞ்ச் கைண்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ்லேயே முடியுது. ஒரு லைக் ஒரு யூனியன்லேயே முடியுது, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் ரிவெஞ்ச் டேக்கன் ஆல்வேஸ் லீட்ஸ் டு லைக் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி. ரிவெஞ்ச் எடுத்து முடிச்சா ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு தான் வந்து எல்லாரும் போகிறாங்க. இது வந்து பாம்பிட்டாலையும் பார்த்துருப்போம். அந்த ரிவெஞ்ச் எடுத்து முடிச்ச உடனே லைக் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி, அந்த பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கும். அது இந்த ஃபைனல் ஷார்ட் ஃபிலிம்லேயும் வந்து ரிவெஞ்ச் எடுத்தோம்னா பயங்கர செலிப்ரேஷன் இருக்கும். வில் டாக் அபவுட் தட். ஸோ யா, ஐ திங்க் இதில் வந்து முக்கியமான ஒரு ஒரு டாமினேட்டிங் எமோஷன் அப்படின்னு பார்த்தா betrayal, rebound. So betrayal followed by rebound is the major core emotion of this particular short film, apart from revenge. That's leading to revenge. Again, கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒவ்வொரு சீன்லையும் ஐ திங்க் திஸ் இஸ் த லென்த்தியஸ்ட் ஷார்ட் ஃபிலிம், 32 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சுச்சுவேஷன் எப்படி அந்த ஹீரோயின் ஒரு எட்ஜை கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு what I liked in this short film is, apart from this like slowly built up tension, ஒரு குறிப்பிட்ட again it depends on the past history, because the heroine already knows that there is a lady. ஒரு சின்ன ஒரு சஸ்பிஷியஸாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு கெஸ் பண்ணுற ஒரு லைக் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரியை கொடுத்துட்டு she also reveals that she also finds out that this is the girl அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப செலிப்ரேஷன் மோடோட இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் ஆனப்போ இட்ஸ் வெரி ரியலி குட் டு வாட்ச். ஆல் தி அதர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் டார்க் கொஞ்சம் டார்க்காக எல்லாமே டார்க் ஹியூமராக இருந்தது. பட் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்தது ஓவராலாக. பட் இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பமே ஒரு எக்ஸ்டெண்டட் லென்த்தி செலிப்ரேஷன் சீன்
பார்க்குறதுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. த டெசிஷன் ஆஃப் லைக் மேக்கிங் திஸ் எக்ஸ்டெண்டட் செலிப்ரேஷன் சீன் ஆல்சோ ரிவீல்ஸ் அபவுட் தி ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் ஆஃப் போத் த கேரக்டர்ஸ் அண்ட் த பீப்புள் அரவுண்ட். ஸோ again லைக் ஒரு பயங்கர ஒரு லென்த் எக்ஸ்டெண்டட் லைக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷார்ட் ஃபிலிம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிம் ஐ திங்க் லைக் the classic scene. The classic scene is like the terrace scene where she rebounds with a normal, like a chef or like a waiter could she rebounds in the terrace, and then like the dialogue she tells once she sees that particular hero, like it's amazing. That is அதாவது betrayal go through பண்ண, false promises go through பண்ண, எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் லைக் வி ஆர் லைக் ஃபக்கிங் ஹியூமன் பீயிங்ஸ், ரைட்? ஸோ சம் சாடிஸ்டிக் பார்ட் ஆஃப் அஸ் ஆல்சோ கம்ஸ் அவுட், அண்ட் தட்ஸ் லைக் வெரி வைல்ட். லைக் அதுதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரொபினோட கேரக்டர் வந்து யூஸ்வலாகவே ரொம்ப ரொம்ப குயிக்காக ரியாக்ட் பண்ணுற, ரொம்ப ஹைப்பர் எனர்ஜெட்டிக், ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற ஒரு உமன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அந்த டெரஸ் சீனுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணலாம். அவன் வந்து அப்படியே பொழிஞ்சு தள்ளுறான். ஆல்சோ பிகாஸ் லைக் நீ நான் பார்த்துட்ட, ஐம் ஹேவிங் எ ரீபவுண்ட். ஸோ பேசிக்கலி இந்த ஆளோட நான் செக்ஸ் வச்சுக்கிறது நீ பார்த்துட்ட, நீ என்னை சொல்றதுக்கு ஒரு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவ வந்து வரிசையை அடிக்கி தள்ளுறான். லைக் ஹி இஸ் நாட் ஈவன் லெட்டிங் தட் கை ஸ்பீக். ஸோ அப்படி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்டிங். தட் இஸ் அவ்வளோ என்ன சொல்றது, ஒரு அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோல் தான் வந்து பண்ணணும். ஈவன் தோ இட் இஸ் லைக் ஜஸ்ட் ஒரு 20-25 ஒரு 30 minutes ஷார்ட் ஃபிலிம் இருந்தாலும் லுக் அட் த ரோல் ஷீ பிளேட். லைக் இட்ஸ் பியூட்டிஃபுல். இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் ஆஸ் வெல். லைக் என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஒரு ரிவெஞ்ச், ஒரு ஃபேண்டசி ரிவெஞ்ச் லைக் ஆக்ட் எப்படி இருக்குமோ அது ஃபுல்லாத்தையும் சொல்லிட்டா. உன்னை நாசமாக்குவேன், உன்னை நடுத்தரில் நிப்பாட்டுவேன், கையில் நீ செத்துப்போ, உனக்கு வந்து பிரிட்ஜிலேருந்து குதிச்சு செத்து போகிற தவிர உனக்கு வேற ஒரு வழி இல்லைடா. ஆனா அப்போ வந்து அந்த அந்த டெத் மட்டும் தான் நம்மள வந்து இது பண்ணோம். பட் ஐ அம் கோயிங் டு லிவ் லைக் ஹேப்பிலி ஆஃப்டர் தட் அப்படிங்கிற மாதிரியான, ஓ மை காட், லைக் தட்ஸ் லைக் பியூர் ஈவில் கமிங் அவுட் பிகாஸ் ஆஃப் த பெட்ரேயல். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிவெஞ்ச் நடக்குது. ஸோ ஷீ கைண்ட் ஆஃப் லைக் டுக் த ரிவெஞ்ச். அந்த ரிவெஞ்ச் வந்து அவன் பார்க்க இன்னொருத்தனோட ஷீ இஸ் ஹேவிங் செக்ஸ் அண்ட் ஷீ ஹஸ் டோல்ட் லைக் ஆல் ஹர் ஈவில் பிளான்ஸ் பிகாஸ் தே ஆர் லைக் லீகலி மேரிட். And then like she celebrates actually out of joy ன்னு கூட வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் கன்வெர்ட்டிங் இன்டு அ மேரேஜ் வந்து இப்படி ஸ்பாயில் ஆன ஒரு வருத்தமும், அதே நேரத்தில் வந்து ரிவெஞ்ச் எடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ரெண்டும் கலந்து ஒரு மிக்ஸ்ட் எமோஷனாக ஷி ஆல்சோ லைக் ட்ரை டு லைக் டேக் ரிவெஞ்ச் ஆன் தட் பர்டிகுலர் லேடி. அது ஆல்சோ லைக் கிவிங் ஹர் லைக் லாட் ஆஃப் ப்ளஷர் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நினைக்கிறேன். ஸோ ஆல்சோ இதில் முக்கியமான விஷயம் வந்து when he comes to the terrace and he notices like she's having sex with like another guy, and a lightning comes actually before she talks, before Romino talks, like ஒரு லைட்னிங் மாதிரி பின்னாடி வரும். ஏதோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்பிள் மாதிரி. ஸோ த டெசிஷன் ஆஃப் லைக் கீப்பிங் தட் லைட்னிங் பிஃபோர் ஷி டாக்ஸ் இஸ் ஆல்சோ லைக் ரியலி ரியலி குட். ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான் அதெல்லாம், பட் இட்ஸ் லைக் ரியலி கிரேட். ஃபைனலாக வந்து அந்த வெட்டிங் அட்மாஸ்பியர் கேப்சர் பண்ணுறதுக்குன்னு ஒரு கேரக்டர் வச்சுருக்காங்க. எல்லா அம்புலி தும்புலி நடந்து எல்லா கெவாட்டிக் இன்சிடென்ட்ஸ் நடந்ததுக்கு அப்புறமும் லைக் தேர் இஸ் சம்ஒன் டெல்லிங் தட் இட் வாஸ் அன் அமேசிங் வெட்டிங் ஆஃப்டர் ஆல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப அகெயின் லைக் ஒரு டார்க் ஹியூமர். அண்ட் ஃபைனலி லைக் ஆஃப்டர் தட் செலிப்ரேஷன் ஆஃப் ரிவெஞ்ச், ஃபைனலி அந்த பையனும் வந்து ஏன் இப்படி நடந்துக்கிற, இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே அப்படிங்கிறான். And when they both get convinced. So this is the only short film where the revenge is taken and the revenge is celebrated. அதுக்கப்புறம் கைண்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ். சரி, நான் ஒன்று மன்னிச்சிரு, நீ என்ன மன்னிச்சிரு, லெட்ஸ் லைக் ஹேவ் ஃபன் அட்லீஸ்ட் நவ் ஒன் அப்படிங்கிறப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு காம பிசாசு இல்லை ஒரு பயங்கரமான ஒரு காமனர்ச்சி வந்து வருது. அண்ட் they both are becoming, they have been acting like animal, especially Romino. இப்போ ஃபைனல் சீன், ஃபைனல் ஷாட்ல வந்து both hero and heroine going for a wild action and they are completely becoming animals. They don't care like who's around.
Romino lost the sense of practicality, much before betrayal தெரிஞ்ச உடனே. பட் ஆனால் வந்து ஹீரோக்கு வந்து அந்த ஒரு சென்ஸ்லாம் போயிடுச்சு, எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பேருமே வந்து தே ஆர் நவ் அனிமல்ஸ். அண்ட் தென் லைக் they like kind of they have forgiven each other, and then like now they are like kind of like becoming animals, and then they start having sex. ஸோ பியூட்டிஃபுல்லாக லைக் ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப ரொம்ப ட்ரமாட்டிக்கான ஒரு இன்சிடென்ட்ல ஆரம்பிச்சு பயங்கர ட்ரமாட்டிக்கான ஒரு இன்சிடென்ட் அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சிருக்கு. ஸோ த பிளேசிங் ஆஃப் லைக் ஆல் திஸ் 6 short films is like really amazing. Yeah, so that's pretty much with respect to Wild Tales. I think everyone should watch this film. One, because we have to explore our negative sides as well. நான் நம்புறேன் ரிவெஞ்ச் அதுக்குன்னு எடுக்க தேவையில்ல, பட் ரிவெஞ்ச் வந்து என்ன மாதிரி கான்சிக்வன்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ த கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஆல் திஸ் ரிவெஞ்ச் ஆக்ஷன்ஸ் வந்து எங்கே நம்மளை தள்ளும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள். எஸ்பெஷலி த ரோட் டு ஹெல், அந்த ஃபியர் டேர்னிங் இன்டு ரிவெஞ்ச் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு like that is why. So yeah, this is a very important film. Since then my next film will be I think like it will be a Hidden Life by Terrence Malick. It's a very slow movie. So yeah, since Santosh is not there, I have all the freedom to do all the films I want. So basically I'll be doing like a lot of like artistic slow moving movies, because it's very fun actually. ஒவ்வொரு படத்தையும் நம்மளுக்கு பிடிச்ச படத்தை திரும்ப திரும்ப பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சு இந்த மாதிரி நிறையா அதை வந்து இந்த மாதிரி புஸ்தகமாக வளரிட்டு இருக்கோம்ல. பட் இட்ஸ் அ என்ஜாயபிள் ப்ராசஸ். Cool, share it with your friends, not for subscription or any other thing. If share it with your friends, I think like I feel like conversing with them as well. So யாருன்னே தெரியாத நிறைய பேர் கூட கான்வர்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வீடியோ மூலமாக அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன். ஸோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணவே இல்லைனாலும் ஓகே, ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் தென் சி இஃப் ஐ ஹாவ் noticed what you have also noticed. If I have a particular sync with you, நீங்கள் நினச்சதை நானும் நினச்சிருந்தேன் அப்படின்னா like you can contact me and we can discuss more about movies. Thank you.